இப்போ அடுத்து என்ன சர்க்யூட் இருக்கு? சர்க்யூட்ல என்ன இருக்குது? இண்டக்டர் மட்டும்தான் இருக்குது. அப்ப நான் கொடுக்குற மொத்த வோல்டேஜ் எதுல போய் ஸ்டோர் ஆகும்? L into di. சரி, V is equal to என்ன வோல்டேஜ் கொடுக்க போறேன்? V0 sin omega. ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? அப்ப L into di by dt equal to V0 sin omega t. எனக்கு என்ன வேணும்? இது கரண்ட் வேணும். இண்டக்டர் வச்சு என்னடா பண்ணுவ? வோல்டேஜ் வந்து கரண்ட், அவ்வளவுதான், ரெண்டு ஈக்குவேஷன் தான். அப்ப di வேணும்னு சொன்னா இந்த இடத்துல நீ என்ன பண்ணுவ? V0 by L sin omega t dt. கரெக்ட்டா? Yes bro. இப்போ எனக்கு di, அப்ப எனக்கு I வேணும், என்ன பண்ணுவேன்? ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணுவேன். அப்ப என்னோட I பார்த்தனா இந்த சைடு இன்டகிரல் ஆஃப் di, அப்ப இந்த சைடு இன்டகிரேட் பண்ண அந்த சைடு இன்டகிரேட் பண்ணனும். இன்டகிரல் ஆஃப் sin omega t dt. sin இன்டகிரேட் பண்ணா மைனஸ் cos. அப்ப minus just a minute. cos omega minus cos omega minus by omega cos omega t. differentiate பண்ணிட்டு என்ன வந்துச்சு? இது இன்டகிரேட் பண்ணா minus cos omega t by V0 L minus cos omega t by omega. by omega இங்க போட்டுக்கலாமா? இது என்னோட I. நல்லா பாரு, இந்த ஒமேகா L எதை சார் ரெப்ரசன்ட் பண்ணுது? ஒமேகா L angular frequency. bro omega L இங்க வெறும் omega தான். ஒமேகா L னு கேட்டேன். XL. XL. அப்ப நல்லா பாரு, இந்த ஒமேகா L XL னு சொன்னா V0 by XL எதை ரெப்ரசன்ட் பண்ணோம்? V0 1 by XL I bro I0. அப்போ இந்த வேல்யூ I0 ஆயிடுச்சா? உள்ள வெயிட் பண்ணி நெட் இருக்கான்னு பாத்துக்கிறேன். நான் கனெக்டடா இருக்கேனா இன்னும்? இருக்கீங்க. ஓகே, இங்க கரண்ட் போயிடுச்சு. sin omega cos omega t எப்படி எழுதிக்கலாம்? sin of 90 omega t sin of 90 minus omega minus theta. கரெக்ட்டா இல்லையா? புரியுதா? இப்போ இந்த மைனஸ் உள்ள போயிடுச்சுனா என்ன ஆயிரும்? அப்படி உள்ள போகுமா? sin of angle bro minus omega. Okay. Minus sin theta. அப்ப மைனஸ் sin theta sin of minus theta னு போட மாட்டியா? அப்ப மைனஸ் உள்ள வருமா வராதா? அப்ப I0 sin of omega t minus pi by 2. minus pi by 2. கரெக்ட்டா இல்லையா? Yes. நல்லா பாரு, வோல்டேஜ் என்ன? sin omega t. வோல்டேஜ் எப்படி இருக்கு? sin omega t. கரண்ட் எப்படி இருக்கு? Cos இல்ல கொஞ்சம் கீழ கொஞ்சமா நிறையவா? எவ்வளோ? நல்லா பாரு, இது வோல்டேஜ் னு சொன்னா கரண்ட் என்னடா? அவங்க மைனஸ் போட்டுங்க பிளஸ் போடல மைனஸ் இந்த மைனஸ் தான் உள்ள கொண்டு போய் மாத்திட்டேன்டா, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ். அப்ப நல்லா பாரு, இது வோல்டேஜ்னா வோல்டேஜ் இருந்து கரண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்குது? 90 டிகிரி பின்னாடி. கரெக்ட்டா? இது வோல்டேஜ்னு சொன்னா கரண்ட் எப்படி இருக்கும்? 90 டிகிரி பின்னாடி. இதுல இருந்து 90 டிகிரி கம்மி பண்ணுடா. இது வோல்டேஜ்னா இது கரண்ட். சொல்றது புரியுதா? இது கரண்ட்னா வோல்டேஜ் எங்க இருக்கும்? கீழ. இது கரண்ட்டை விட வோல்டேஜ் முன்னாடி. ரெண்டே கான்செப்ட். வோல்டேஜ் வச்சிட்டு தான் கரண்ட் கீழ வரும். இந்தமா லாஸ்ட் ரைட். வோல்டேஜ் முன்னாடி இருக்கும், கரண்ட் பின்னாடி இருக்கும். புரியுதா? யார் லீட் பண்றா? வோல்டேஜ் லீட் பண்ணும். இல்லனா இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்ல சொன்னா கரண்ட் என்ன ஆகும்? லாக் ஆகும். புரியுதா? எவ்வளவு லாக் ஆகும்? 5/2. புரியுதா? எஸ் கரண்ட் லாக் ஆயிடுச்சு. பத்தியா, கரண்ட் கொஞ்சம் லாக் ஆயிட்டு வந்துச்சு. இப்போ நோட் பண்ணியாச்சா?
நோட் பண்ணிட்டேன்னா சொல்லணும்ல. இப்போ நல்லா பாரு, இதில் எனர்ஜி ஸ்டோர் சரி அது வந்து தேவையில்லை. பட் இப்போ நான் உனக்கு சொல்லிடுறேன் எனர்ஜி ஸ்டோர் எவ்வளோ அப்படின்ட்டு. நல்லா பாரு, எனர்ஜினா பேசிக்கலி ஒர்க் டன் தான் எனர்ஜி. கரெக்டாக இல்லையா? எனர்ஜியோட ஃபார்முலா என்ன பார்த்தா V இன்டூ dq. கரெக்டா இல்லையா? வெரி குட். இது வந்து உன்னோட ஒர்க் இல்லைன்னா எனர்ஜின்னு வச்சுக்கோ. கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்கிறப்ப விக்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவ? Q/C. கரெக்ட் தான். விக்கு வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவ? Q/Cன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவ. Q/C இன்டூ dq. இப்போ இது இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? Q dq x dxனா x²/2. அப்போ Q dq என்ன இன்டகிரேட் பண்ணா Q² இதான் உன்னோட எனர்ஜி ஸ்டோர். என்னடா போதுமாடா? இப்போ நீ என்ன சொல்றேன்னா இந்த சைட் பண்ணா இந்த சைட் இங்கே இருக்கு பத்தியா? அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் சொல்லி கொடுக்கணும் இல்லைல்லடா. இதெல்லாம் தெரியும் தான் நினச்சேன். பட் எனக்கு இப்போ தானே தெரியுது. கேவியில் படித்த குழந்தைங்க எப்படி தெரியும்? அப்போ நல்லா இந்த இடத்துல எனர்ஜியோட ஃபார்முலா என்னது? அதே வோல்டேஜ் இன்டூ டெல்டா Q. பட் இப்போ வந்து எதோடது? இண்டக்டரோட எனர்ஜி பார்க்க போகிறேன். கரெக்டாக இல்லையா? இண்டக்டரில் வோல்டேஜ் எவ்வளோ? LdI இன்டூ dq. இப்போ நல்லா பாரு, இதோட வேல்யூ என்ன? dq/dt கரண்ட். அப்போ L இன்டூ I இன்டூ diயா? கரெக்டா இல்லையா? இப்போ இதை இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும் உனக்கு? I²/2. அப்போ half எழுதலாமா எழுதக்கூடாதா? இதான் என்னது? எனர்ஜி ஸ்டோர்டினா கெப்பாசிட்டி. ஆமா, half qv². இது இப்படி எழுதிக்கலாமா? இதை நான் கம்பேர் பண்ணி சொல்லுவேன் சரியா? half qv². சரியா? சாரி cv² தான் qv²ன்ட்டு அவ்வளோ. half cv². c தான். புரியுதா? இப்போ நல்லா பாரு, எது லீட் அடிக்குது எது லேக் அடிக்குது? கரண்ட் லேகிங். சரியா? கரண்ட் எப்பவுமே பின்னாடி இருக்கும். சப்போஸ் கரண்ட் இங்கே இருக்குன்னு சொன்னா வோல்டேஜ் எங்கே இருக்கும்? வோல்டேஜ் இங்கே இருக்கும். புரியுதா? வோல்டேஜ் இங்கே இருக்குது. அப்போ கரண்ட் எப்படி இருக்கும்? இதை விட பின்னாடி அடிச்சு வெளுத்து போடுவேன். இதுக்கு பின்னாடி என்ன? கிராஃப்ல எப்படி இப்படி சுத்தி தானே வரல பின்னாடினா? ரெண்டு பேர் இப்படி பாப்பா 180 கூட இங்க ஆட் பண்ண இங்க வருவியா இல்ல சப்ட்ராக்ட் பண்ண இங்க வருவியா? தேர்ட் குவாட்ரன்ட்ல ஆட் தானே பண்றப்ப நீ அதிகப்படுத்துறியா கம்மி படுத்துறியா? அறிவு எந்த கல்ல வித்துட்டு வந்துடுறீங்க? டேய் நல்லா பாருடா, ரெண்டு பேர் ஓட போறான்னு வச்சுக்கோ. ரெண்டு பேர் இப்படி தானே ஓட போறான். எந்த டைரக்ஷன்ல ஓட போறாங்க? வோல்டேஜ் முன்னாடி ஓடுவான். அப்ப கரண்ட் அவனுக்கு பின்னாடி இருப்பானா? வோல்டேஜ் இங்கே சேர்ந்தா கரண்ட் எங்க இருப்பான்? இந்த இடத்துல மேல இருப்பான். கரெக்டா இல்லையா? சொல்றது புரியுதா? அப்ப சப்போஸ் என்னோட கரண்ட்டை நான் இங்கே வைக்கிறேன். இதான் என் கரண்ட். நான் ஃபர்ஸ்ட் கரண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டேன். நீ வோல்டேஜ் தான் வைப்பேன்னு நீ வோல்டேஜ் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் கரண்டா வோல்டேஜா? கரண்ட். ஃபர்ஸ்ட் கரண்ட் இங்கே வச்சா வோல்டேஜ் எங்க சார் இருக்கும்? கரண்ட்டை விட வோல்டேஜ் முன்னாடி. மறந்து போதா? வோல்டேஜ் பின்னாடி இருக்கும். அப்ப கரண்ட் முந்திட்டு முன்னாடி போயிருக்குமா இல்லையா? இது எனக்கு கன்ஃபியூஷனா தான் இருக்குது. என்ன பண்ணி தொலைகிறது? கரண்ட் பின்னாடி இருக்கும். சாரி மாத்தி சொல்லிட்டேன். சாரி. சி ரொம்ப சிம்பிள். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் எவ்வளோ? சாரி எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டர் எவ்வளோ? half Li². இந்த டிவைஸ்ல என்ன ஸ்டோர் ஆக போகுது? கரண்ட் ஸ்டோரிங் டிவைஸ். கரெக்டா இல்லையா? இட் இஸ் a கரண்ட் ஸ்டோரிங். அப்ப நல்லா பாரு, அந்த இடத்துல எதை ஸ்டோர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கரண்ட்டை ஸ்டோர் பண்ணணும். ரெண்டு பேர் ஓட போறான்னு வச்சுக்கோ. யார் யாரு? வோல்டேஜும் கரண்ட்டும். ஆனா அந்த டிவைஸ்ல போறப்ப கரண்ட் என்ன ஆக போகுது? ஸ்டோர் ஆயிரும். கரெக்டா இல்லையா? இண்டக்டர்ல என்ன ஆக போகுது? கரண்ட் ஸ்டோர் ஆகும். அப்ப நல்லா ரெண்டு பேர் சேர்ந்து ஓடுறாங்கன்னு வச்சுக்க. நடுவில் ஒரு இடத்துல போகணும்னு அவன் என்ன பண்ணணும்? கொஞ்சம் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி கொடுக்கணும். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே வருமா? ஆனா வோல்டேஜ் நேரம் ஓடிடுவானா மாட்டானா? சொல்ற கதை புரியுதா? பப்ஜி இல்லைன்னா ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருக்கியா? விளையாடுறப்ப
நீ நார்மலா ஓடுறதுக்கும் நீ வந்து இந்த பேண்டேஜ் அடிச்சுட்டு ஓடுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீ பேண்டேஜோ இல்ல ஃபர்ஸ்ட் எய்டோ இல்ல ஜூஸோ இல்ல அட்ரிலின் சிரிஞ்சு குத்துறப்போ உன்னோட எனர்ஜியை நீ ஸ்டோர் பண்ற. என்னடா பண்ற நீ? தண்ணி குடிக்காதடா, என்னடா உயிர் எடுக்கிறதுக்குன்னு வந்திருக்க. அப்ப நீ பேசிக்கலி அந்த இடத்துல எனர்ஜியை ஸ்டோர் பண்றியா? அப்ப ஸ்டோர் பண்றப்ப ஸ்லோ ஆயிடுச்சா? கரெக்டா இல்லையா? நீ வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்றப்ப வேகமா ஓடிக்கிட்டே இருப்பியா? கரெக்டா இல்லையா? அப்ப பேசிக்கலி இந்த இடத்துல என்ன நடக்க போகுது? டேய் தம்பி, யாருக்கும் தண்ணி கொடுக்காதடா, செத்தா சாவறாங்க. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னதான் அப்படி உட்காந்து கழட்டிட்டீங்க? ஏய் என்ன என்ன அப்படி பண்ணிட்டீங்க? வந்ததுல இருந்து கொடுக்காதேன்னு சொன்னேன், எடுத்து வெளியில ஊத்திட்டு வர. இப்ப நீ ஊத்திட்டு வரேன்னு பரவாயில்ல, உங்க வாழ்க்கையே வேஸ்ட் ஆகுது, வாட்டர் வேஸ்ட் தான் ஒரு பிரச்சனையா? இப்போ நல்லா பாரு, இண்டக்டர் என்ன ஸ்டோரிங் டிவைஸ்? கரண்ட் ஸ்டோர் பண்ற டிவைஸ். கரெக்டா? அதனால கரண்ட் ஸ்டோர் ஆகுறதுனால கரண்ட் கொஞ்சம் பின்னாடி தங்கிடும். கரெக்டா இல்லையா? இது பேசிக்கலி வந்து டேம்லையும் சரி ஆறுலையும் சரி ரெண்டு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒன்று டேமு, இன்னொன்று ஆறு. இப்போ நல்லா பாரு, தண்ணி வந்து ஒரு கிராமத்துக்கு வரணும். ஒரு இடத்துல தண்ணி வந்து டேம் நம்பினதுக்கு அப்புறம் தான் வெளியே வர முடியும். இன்னொரு இடத்துல ஆறுலேருந்து டைரக்டா வந்துடும். ரெண்டு இடத்துல தண்ணி திறந்து விடுறாங்க. எந்த வழியா சீக்கிரமா தண்ணி வந்து சேருவானு? ஆறு வழியா. ஏன்னா டேமுக்கு போற தண்ணி பேசிக்கலி வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஃபர்ஸ்ட் டேமை ஃபில் பண்ணணும். டேம் எப்போ ஃபில் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் தண்ணி வெளியே வரும். கரெக்டா இல்லையா? அப்ப அது தண்ணி ஸ்டோர் பண்ணுதா, அதனால அது பின் தங்கிரும். இதே மாதிரி இதுல என்ன ஸ்டோர் ஆகுது? கரண்ட் ஸ்டோர் ஆகுது. அப்ப கரண்ட் பின் தங்கிரும். கரெக்டா இல்லையா? கரண்ட் லேக் அடிக்கும். எதுல கரண்ட் லேக் அடிக்கும்? இண்டக்டர்ல. கரண்ட் வோல்டேஜ் இன் ஃபேஸா இருந்தா கரண்ட் வந்து லேக் அடிச்சா 90 டிகிரி லேக் அடிச்சா இண்டக்டன்ஸ். சரியா? புரியுதா? இந்த டைரக்ஷன்ல கரண்ட் இருக்கு, வோல்டேஜ் எங்க இருக்கும்? மேல அப்படியே போயிரு எல்லாம் செட். இதை விட கரண்ட் விட வோல்டேஜ் முன்னாடி இருக்குமா பின்னாடி இருக்குமா? அப்ப இதை விட பிளஸ் இங்கயா, அப்ப வோல்டேஜ் கீழே இருக்கும். கரெக்டா? வோல்டேஜ் இங்க இருக்கு, கரண்ட் எங்க இருக்கும்? யோசிச்சா தானே குழப்பம், அதுக்கு தான் பண்றேன். கரண்ட் இங்க இருக்கு, வோல்டேஜ் இதை விட முன்னாடி. கரெக்டா இல்லையா? ஆன்டி கிளாக்வைஸ் கையை சுத்த போற. கரெக்டா? இது வோல்டேஜா கரண்டா? அப்ப வோல்டேஜ் வோல்டேஜ் கரண்ட் கரண்ட் வோல்டேஜ் கரண்ட் கீழே. கரெக்டா இல்லையா? அப்ப வோல்டேஜ் எங்க? யாருக்கு புரியுதா? ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ். கரெக்டா? கெப்பாசிட்டன்ஸ் இன்னும் நடத்தல. சரி, நடத்தல.